மலேசியால உள்ள லிட்டில் இந்தியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். தீபாவளிக்கு இன்னுமே ஒரு சில வாரங்கள் இருக்கு. இப்போவே இந்த ஏரியா அவ்வளோ கலகலன்னு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அவ்வளோ கலர்ஃபுல்லான லைட்ஸ், ஒரு ஃபெஸ்டிவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குட்டீஸ் பட்டாசுக்காக அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு லிட்டில் இந்தியாவுக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் கடைகள் போட்டிருக்காங்க, என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சென்டரா ரோடு, ரெண்டு பக்கமும் கடைகள், அதுக்கான பாதைகளில் தான் நான் நடந்து போகிறேன். இங்கே ஏகப்பட்ட குட்டி குட்டி கடைகள் நம்ம பார்க்க முடியும். கடைகளுக்கு வெளியவும் இந்த மாதிரி துணிகளை விளம்பரப்படுத்துறதுக்காண்டி வச்சிருக்காங்க. தீபாவளிக்கான பலாரங்கள்லாம் இந்த மாதிரி பாட்டில் போட்டு வச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப டெம்டிங்கா இருந்தது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் தெரிஞ்சது. முக்கால்வாசி கடைகளுக்கு வெளியே இந்த மாதிரி விளம்பரத்துக்கு வச்சிருந்தாங்க. அப்புறம் தோரணங்கள் பார்க்க முடியும். எக்கச்சக்க தோரணங்களை இங்கே கட்டி தொங்க விட்டுருக்காங்க. கலர்ஃபுல்லான லைட்ஸ், அப்புறம் காய்கறி கடைகள், இந்தியாவிலேருந்து வரவழைக்கப்பட்ட ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்க்க முடியும். பானிபூரி கடைகள் இங்கே பார்க்க முடியும். கையில் மெஹந்தி போட்டுக்கிறதுக்கும் இங்கே நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது. நம்ம கேட்குற டிசைனுக்கு ஏற்ற விலைகள் சொல்லுவாங்க. அப்புறம் சாமிக்கான இந்த மாதிரி குட்டி குட்டி மேடைகள் பார்க்க முடிஞ்சது. அது நிறைய டிசைன் அண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. இது போல் பாக்ஸில் பிஸ்கட் வடிவிலான தீபாவளி பலாரம், கிளி ஜோசியம், பாசி, மணி போன்ற குட்டி குட்டி கடைகள் பார்க்க முடியுது. இது போல வீட்டை அலங்கரிக்கிறதுக்கான தோரணங்கள் அவ்வளோ நிறைய பார்க்க முடியும். அங்கங்க தமிழ் எழுத்துக்கள்ல இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்றத பார்க்க முடியும். ஏரியா அவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. மனசுக்கு சந்தோஷமா. தீபாவளிக்கே ஸ்பெஷலான வெடிகள் ஒரே ஒரு பெரிய கடை தான் பார்க்க முடிஞ்சது. இன்னுமே ஒரு சில குட்டி குட்டி கடைகள் இப்போதான் டென்ட் போட்டுட்ருக்காங்க. இங்கே பட்டாசுகள் இந்தியாவுக்கும் இங்கேக்கும் ஒரு சில பட்டாசுகள் வேறுபடுது. துப்பாக்கி அதுக்குள்ளே இருக்க ரோல் கேட்டேன். பட் இந்தியாவில் இப்போ இருக்கான்னு தெரியலை. பட் இங்கே அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. குட்டி குழந்தைகளுக்கு அது ரொம்பவே பிடிக்கும், ஆனால் இல்லை. அப்புறம் சங்கு சக்கரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி சைஸில் இருந்தது. இல்லைன்னா ஏதோ வித்தியாசமாக கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது. மீடியமாக சங்கு சக்கரமாக இல்லை, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. தீப்பெட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு சில பட்டாசுகள் இங்கே பார்க்க முடியலை. அப்புறம் நிறைய சாப்பாட்டு கடைகள் பார்க்க முடியும். அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த அக்சசரிஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. நடந்து பயங்கர டயர்ட் ஆயாச்சு. எல்லா பக்கமும் சுற்றிட்டோம். நாங்கள் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாமாக் ஷாப்புக்கு வந்திருந்தோம். இங்கே இட்லி, தோசை எல்லாமே கிடைக்கும். அப்பம், பரோட்டா, தந்தூரி, தோசை நான் வாங்கியிருந்தேன். நம்ம சேனலில் எதுவுமே ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.